அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ அந்த டேட்டை வச்சு அந்த மந்தில் இருக்கிற லாஸ்ட் டேட்டையும் இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கிற மந்தோட லாஸ்ட் டேட்டையும் வந்து எப்படி வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது, ஈவோமந்த் அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவை வச்சு எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 டேட் வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3/1/2022 நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 1வது மாதத்தில் வந்து எண்ட் ஆஃப் தி மந்த் வந்து என்ன டேட் வரும் அப்படிங்கிறத வந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து மேலே வந்து நான் வந்து 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அதை நான் டெலிட் பண்ணிடுறேன். இந்த 2/2/2023 அதாவது 2வது மாதத்தில் வந்து எண்ட் ஆஃப் தி மந்த் வந்து என்ன டேட் வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம போடுக்க போகிறோம். அதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஈக்குவல் கொடுத்துட்டு EOMONTH அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க. ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஸ்டார்ட் டேட் வந்து கேட்குது. ஸ்டார்ட் டேட் மீன்ஸ் நீங்கள் வச்சுருக்கிற டேட்டாஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கமா கொடுத்துட்டு மந்த் வந்து கேட்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் 0 கொடுத்தீங்கன்னா ஸோ என்ன டேட்டா செலக்ட் பண்ணியிருக்கிறீங்களோ அதோட அந்த மந்தோட லாஸ்ட் டேட் வந்து வரும். ஸோ 0 கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்கன்னா ஸோ 2வது மாதத்தோட லாஸ்ட் டேட் வந்து 28 வந்து வருது. 2023 வந்து 28 நாள் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அது காமிக்குது. இதே நான் 2023க்கு பதிலாக 2022 நான் வந்து மாற்றுறேன். ஸோ மாற்றினோன்னா 2022 என்ன இருக்கோ அது வந்து வந்திருக்கு. அந்த மாதிரி நீங்கள் என்ன டேட்டா கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ அதுக்கு அடுத்தது இதே ஃபார்முலா வந்து இன்னொரு மெத்தடில் யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மந்த்து இப்போ 2/2 பிப்ரவரி மாதத்தோட லாஸ்ட் டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வச்சுருக்கிற டேட்டாஸோட முன்னாடி மாதத்தோட லாஸ்ட் டேட் எப்படி பார்க்குறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிப்ரவரி மாதத்தோட டேட்டா வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி மாதத்தோட லாஸ்ட்டு டேட் என்ன அப்படிங்கிறத பார்க்குறது எப்படின்னா ஸோ இந்த இடத்துல -1 கொடுங்க. -1 கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பிப்ரவரி மாதத்துக்கு முன்னாடி மாதத்தோட லாஸ்ட் டேட் வந்து வந்துருச்சு. இதே ஃபார்முலா வந்து ஈக்குவல் கொடுத்துட்டு EOMONTH அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஸ்டார்ட் டேட் கொடுங்க. ஸ்டார்ட் டேட் கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு 1 கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் இருக்கிறது மார்ச் மாதத்தோட லாஸ்ட் டேட் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிற டேட்டாஸ் வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் மாதத்தோட லாஸ்ட் டேட்டு. அதே போல் இது வந்து கரண்ட் மாதத்துக்கு முன்னாடி மாதத்தோட லாஸ்ட் டேட்டு. இது வந்து கரண்ட் மாதத்தோட அடுத்த மாதத்தோட லாஸ்ட் டேட்டு. ஸோ இந்த 3 மெத்தடில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி லாஸ்ட் டேட் வந்து இந்த EOMONTH அப்படிங்கிற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஃபார்முலா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேணுங்கிற இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.